சிந்து பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம காயத்ரியோட கல்யாணத்துல சிந்துவை எப்படியாச்சும் குத்திடணும் அந்த சினேகாவை தடுத்து நிப்பாட்டி அன்னபூர்ணி அடிச்சு விரட்டிடுறாங்க. சீரியலே முடிய போகுது. இப்போ போய் சினேகா வீரவசனம் பேசிட்டு போகுது. ஸோ இந்த 3 நாள்ல என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது தான் தெரியல. இதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நம்ம பைரவியோட சப்ஜெக்ட்ட முடிச்சாகணும் இல்லையா நல்லபடியா. ஸோ அதோட கதைய தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது ஒரு 1 நாளோ இல்லைனா 2 நாள் ஓடும்னு நினைக்கிறேன். இப்போ பைரவிக்கு பெங்களூர்ல வேலை கிடைச்சிடுச்சு. நான் இன்னைக்கு ஈவினிங்கே கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், எல்லாருமே நம்ம அன்னபூர்ணி, சிவா, அதுக்கப்புறம் சிந்து, ஆறுமுகம் இவங்க எல்லாருமே பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியும் பைரவி கேட்காது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. போறப்ப தான் பார்த்தீங்கன்னா, டிராவல்ஸ்ல இருந்து ஃபோன் பண்ணி ஈவினிங் ஃப்ளைட்டு கேன்சல் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் காலையில 9 மணிக்கு தான் ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பைரவி என்ன செய்யறதுன்னு தெரியாம வீட்டுக்கும் போக முடியாது. பேசாம ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கிட்டு காலையில போலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனா சஞ்சய் ஃபோன் பண்றாப்ல. விஷயத்த சொன்ன உடனே நீ எதுக்கு ஹோட்டல்ல போய் தங்கணும்? என் வீட்ல தங்கு அப்படின்னு கூப்பிடுறாப்ல. இப்ப சீரியல் முடிய போகுது இல்லையா? சஞ்சய பத்தின உண்மை பைரவிக்கு தெரிய வரணும். அதுக்காகவே பார்த்தீங்கன்னா, இப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு கன்டென்ட்ட. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு உள்ள நம்ம பைரவியோட சப்ஜெக்ட்ட முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம்.